இன்னைக்கு காலை மலரில் நாம் சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம் டாக்டர். Autism மாதிரி கண்டிஷன் வந்து you have to look at the individual and you have to look at, if you look at brain, the brain is not primarily affected. அது வந்து எடுத்த உடனே அது இதோட இப்போ பார்த்தீங்கன்னா 1940 தான் இதை ஐடென்டிஃபை பண்ணாங்க ஆட்டிசம்ங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குங்கிறது. 1940 64 வரைக்கும் இட் வாஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ சைக்காட்ரிக் டிசீஸ். 1964 தான் இது ஓகே பிரெயினோட ஏதோ ஒரு டேமேஜ்னால இருக்குது. அது கூட எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, இப்போ கார் ஆக்சிடெண்ட்டில் இந்த ஃப்ரான்டல் போன் இன்ஜுரி வந்த சில்ட்ரன் வந்து இந்த ஆட்டிசம் குழந்தைகள் மாதிரியே. ஆட்டிசம்ங்கிறது வந்து இட் இஸ் கால் ஆட்டோயிசம். அவங்க ஒரு பபுள்குள்ளேயே இருப்பாங்க, அவங்க வெளி உலகத்தோட சம்மந்தம் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அந்த இன்ஜுரி வந்த சில்ட்ரன் வந்து அப்படியே இருக்கிறப்போ ஏன் பிரெயினில் டேமேஜ் இருக்கக்கூடாதுங்கிற மறுபடியும் அது ஒரு பேரண்ட் இஸ் அ சைக்காட்ரிஸ்ட் and he started an organization in US, Autism Society of America and ஆரம்பிச்சு எல்லா பேரண்ட்ஸையும் யுனைட் பண்ணி அப்போ இருந்து ஆரம்பித்த ரிசர்ச் தான் இப்போ நாங்கள்லாம் பண்ணிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா 2010 அவங்களோட ஆனுவல் கான்ஃபரன்ஸில் என்னோட ஃபைண்டிங்ஸை நான் ப்ரெசென்ட் பண்ணேன் இந்த பேப்பரை. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். கட் பிரெயின் ஆக்சஸ், அதாவது நம்ம ஜீரண மண்டலத்துக்கும் பிரெயினுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது. இது முன்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? சர்ப்ரைசிங் இல்லை. இப்போது சாப்பிட்ட சாப்பாடு உங்களுக்கு ஒத்துக்கலை, 2 தடவை நீங்கள் வாமிட் பண்ணிங்கன்னா இந்த ஷோ உங்களால் இப்போ நடத்த முடியுமா? உங்கள் மூடு இருக்கும், you will look miserable, but your brain is not affected, it is only your stomach and intestine. So அதில் வந்த toxins, they travel all over the body, they get into the brain and then give you trouble. So நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது, நம்ம உடம்புல ஒரு சிஸ்டம் அஃபெக்ட் ஆச்சுன்னா it will not allow the other system to function normally. So this is called molecular order. இப்போ ரொம்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, இப்போது லாரியிலேருந்து செங்கல் இறக்கிட்டு இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் நின்றுருப்பாங்க, ஒவ்வொருத்தராக செங்கல் பாஸ் பண்ணிட்டுருப்பாங்க. ஒருத்தன் செங்கலை கீழே போட்டான்னா அடுத்தவன் நிறுத்தினா தான் அது அந்த ஆர்டர் சரியாக இருக்கும். அவன் பார்க்காம பாஸ் பண்ணான்னா அவன் காலில் விழுந்து அந்த ஆர்டர் போச்சுன்னா அங்கேருந்து இது வரைக்கும் அஃபெக்ட் ஆகும். தட் இஸ் டிசீஸ். ஸோ இப்போ ஒரு டிசீஸ் அந்த நிறுத்தி அந்த செங்கலை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா then the whole order will go. So we call it a molecular order. ஸோ அதுதான் இந்த ஆட்டிசத்துக்கு நான் அப்ளை பண்ணேன். அதாவது காரணமே இல்லை, இது ஒரு சிண்ட்ரோம். அண்டு இதை வந்து நம்ம ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தப்போ, அட்லீஸ்ட் இன் சம் ரிசர்ச் குவார்ட்டர்ஸ் அவங்க வந்து இதுக்குன்ட்டு ஒரு பேத்தோஃபிசியாலஜிங்கிறது வந்து நார்மல் ஃபங்க்ஷனிங் எப்படி டிசீஸாக மாறுதுங்கிற ஒரு சயின்ஸ். ஸோ அந்த பேத்தோஃபிசியாலஜியில் வந்து இந்த குழந்தைகள் மரபணுக்கள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜீன்ஸ். ஸோ நம்ம ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஜீன் வந்து அவசியம். இது எப்படி அவசியம்னா, இப்போது இவருக்கு பிளாக் ஹேர் இருக்குன்னா அந்த ஜீன் வந்து இட் இஸ் அசம்பிளிங் அ ப்ரோட்டீன் விச் வில் ப்ரொடியூஸ் பிளாக் ஹேர். ஸோ இப்போ எனக்கு பாதி ஒயிட்டு பாதி பிளாக்காக இருக்குன்னா தெர் ஆர் சம் அசம்பிளி ப்ரோட்டீன்ஸ் விச் ஆர் டிஃபெக்டிவ் விச் இஸ் கிரியேட்டிங். ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒபாமா வந்து பிரசிடென்ட் ஆன 45 டேஸில் half his hair became white. The stress of presidency did not allow the genes to assemble normal proteins. So stress is a trigger which assemble defective proteins. So in the children, they don't have strong enough genes to stand toxins around us. நம்மளை சுற்றி என்விரான்மெண்ட்டில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குது. அந்த டாக்ஸின்ஸை வந்து நம்ம ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் பண்ணுறோன்னா நம்ம ஜீன்ஸ் வந்து நல்லா ரோபஸ்ட்டாக இருக்கணும். அண்ட் நம்ம மாலிகுலர் ஆர்டர் வந்து கரெக்டாக இருக்கணும். சாப்பிட்டது டைஜஸ்ட் ஆகணும், டைஜஸ்ட் ஆனது வெளியேறணும். அண்ட் தட் ஷுட் பி அசிமுலேட்டட் அண்ட் யூ ஷுட் ட்ரைவ் எனர்ஜி அண்ட் அந்த மாலிகுலர் ஆர்டர் கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த என்விரான்மெண்டல் டாக்ஸின்ஸ் when the gene is susceptible, அதாவது வல்னரபிள்னா பாதிக்கக்கூடிய தன்மையில் இருந்ததுன்னா அந்த டாக்ஸின்ஸ் இவங்களை அஃபெக்ட் பண்ணி ஒரு சிஸ்டமை அஃபெக்ட் பண்ணி, அதாவது இதிலெல்லாம் ஹைப்போதசிஸ்ன்னு சொல்கிறது. இப்போ வந்து ஒரு கேள்விக்கு உங்களுக்கு விட தெரியலன்னா
யூ டிவைஸ் அ ஹைபோதசிஸ் இப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு மெடிசனில் தட்ஸ் அன் அக்செப்டட் திங் அந்த ஹைபோதசிஸ்க்கு யூ டிவைஸ் அ ட்ரீட்மெண்ட் டெக்னிக் அண்ட் ட்ரீட் இட் அண்ட் இஃப் யூ ட்ரீட் த ஃபஸ்ட்டு பேஷண்ட் பிகம்ஸ் பெட்டர் ஓகே அந்த ஹைபோதசிஸ் கரெக்டாக இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டெங்குக்கோ இல்லை அந்த சில ஃபீவருக்கோ வெஸ்டர்ன் மெடிசனில் இல்லை நம்ம பப்பாளி எக்ஸ்ட்ராக்ட் இது பண்ணால் இந்த ஹைபோதசிஸ் துளசி இலை எல்லாம் யூஸ் பண்ணோம் ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னா இன்னொரு பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணு when there is no ஸோ 10 பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணினா யூ ஆர் ரெப்ளிகேட்டிங் யூ ஆர் ரிப்பீட்டிங் த ரிசல்ட்ஸ் தென் த ஹைபோதசிஸ் பிகம் ஸ்ட்ராங் ஸோ இதுலேயும் genetic vulnerable children environmental toxins they affect their intestine most of the children இப்போ ரிசர்ச் ஆரம்பிச்சு they found most of the autistic children பேச மாட்டாங்க கத்திட்டு இருப்பாங்க தூங்க மாட்டாங்க அண்டு இப்போ பாரு ஓடிட்டு இருப்பாங்க சிலர் அமைதியாக உட்காந்துருப்பாங்க இது எல்லாமே சைக்காட்ரிக் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ ஒரு குரூப் வந்து தே டிட் எண்டோஸ்கோப்பி தே ஃபவுண்ட் இன்டெஸ்டைனில் வந்து நிறைய அவங்களுக்கு மாறுதல்கள் ஸ்டமக்கில் அல்சர் மாதிரி இந்த இங்கே ரீஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவீங்க ஆசிட் வந்து உங்கள் உணவு பாதிக்கு வருது அந்த மாறுதல் எல்லாமே இருந்தது அது வந்து ஒரு 400 சில்ட்ரனுக்கு பண்ணிவிட்டு தே கேம் அவுட் வித் ஹைபோதசிஸ் அவங்க தூங்காமல் இருக்கிறது அண்ட் இந்த அஜிடேஷன் எல்லாமே அவங்க பேச முடியாதனால இந்த வலியோட வெளிப்பாடு இப்போ வந்து நீங்கள் சைனாக்கு போயிட்டீங்க உங்களுக்கு திடீர்னு ஒரு வயிற்று வலி வந்துருச்சு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் இங்கிலீஷ் தான் பேசுவீங்க சைனீஸில் பேசினா தான் உங்களுக்கு புரியுங்கிறப்போ ஒரு 3 நாள் உங்களால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியலைன்னா ஹவு வில் யூ பி யூ வில் பிகம் அஜிடேட்டட் அதே நிலையில் தான் அந்த குழந்தைகள் அவங்க சொல்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியல அவனுக்கு வந்து சாப்பிட முடியல வயிறு ஃபுல்லாக இருக்குது காலையில் வந்து சொன்னால் அவங்க அம்மா இன்னும் கொஞ்சம் சாப்பிடு அப்படின்ட்டு திணிக்கிறதுங்கிறப்போ அதை வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறப்போ ஓ இஸ் ஆட்டிஸ்டிக் ஸோ இட்ஸ் behavioral manifestation எடுக்கிறது விட these people said it is an organic disease so treat that then it will become better so that became a என்ன சொல்கிறது ஒரு இருட்டு ரூமில் லைட் ஏற்றி வைக்கிற மாதிரி ஸோ there is one way to treat these children அப்படியே படிப்படியாக அந்த ரிசர்ச் இதெல்லாம் ஃபைபர் ஆப்டிக் ஸ்கோப்பிங் வந்ததுக்கப்புறம் சயின்ஸில் அண்ட் அதுக்கப்புறம் we started studying the brain அந்த பிரெயினில் கூட எம்ஆர்ஐ கேள்விப்பட்டிருப்பீங்க சிடி ஸ்கேன் கேள்விப்பட்டிருப்பீங்க எஃப்எம்ஆர்ஐன்னு ஒரு ஸ்டடி இருக்குது ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ ஸோ இந்த போர்ஷன் இப்போ நான் கையை இப்படி ஆட்டுறேன்னா ஒன் போர்ஷன் ஆஃப் த பிரெயின் இஸ் ஆக்டிவ் அதை கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் தே ஆடட் மோர் இன்ஃபர்மேஷன் அண்ட் தென் 2004 தே ஃபவுண்ட் அவுட் பிரெயினில் சில பகுதியில் தேர் ஆர் கெமிக்கல்ஸ் விச் ஆர் டேமேஜிங் த பிரெயின் கால் சைட்டோகைன்ஸ் ஸோ அதை கண்டுபிடிச்சாங்க அது வந்து வெரி ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூட் ஜான் ஹாப்கின்ஸ் இதில் கென்னடி கிரேகர்ன்னு சொல்லிட்டு தெர் இஸ் அ டிவிஷன் ஃபார் ஆல் திஸ் டிசபிலிட்டி ரிசர்ச் அவங்க பண்ண ஸ்டடி வந்து இட் இஸ் அவேக்கனிங் ஸ்டடி ஸோ அதுதான் இப்போ எங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கான பேசிஸாக இருக்குது ஸோ பிரெயினில் அந்த சைட்டோகைன்ஸ் வரணும்னா இட் குட் ஹாவ் கம் ஃப்ரம் த இன்டெஸ்டைன் ஸோ இந்த இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய மாறுதல்கள் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் we call something like blood brain barrierன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க அதாவது உடம்புல இருக்கக்கூடிய மற்ற சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக பிரெயினுக்கு போயிடாது there is a barrier இந்த பேரியர் தாண்டி தான் போகும் அதை தாண்டி போன டாக்ஸின்ஸ் வந்து தே அஃபெக்ட் ஸோ அதை அஃபெக்ட் பண்ணுறப்போ அந்த பிரெயினுக்குள்ள கண்டக்ஷன் சரியில்லை ஸோ பிரெயினுங்கிறது சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு ஹார்ட்வேர் மற்ற எல்லாம் சாஃப்ட்வேர் ஸோ இப்போது உங்கள் பிரெயினில் வந்து there is a lot of software about this tele industry, how to compare and all this kind of stuff. And என்னோட பிரெயினில் மேபி there is a different software. இந்த சில்ட்ரனோட பிரெயின் வந்து because it is inflamed, it is not taking in the software. Okay. So இது வரைக்கும் வந்து there is an altered software input. ஸோ இவங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெஷல் எஜுகேஷன் பண்ண முடியுமா, இவங்களை ட்ரெயின் பண்ண முடியுமான்ட்டு நாங்கள் எடுத்திருக்கிற கான்செப்ட் வந்து இட்ஸ் அன் இன்சைட் அவுட் டெக்னிக். கேன் வி ஆல்டர் த ஹார்ட்வேர்? இஃப் த பிரெயின் இஸ் இன்ஃப்ளேம்ட், அந்த இன்ஃப்ளமேஷனை சரி பண்ணோம்னா அந்த கண்டக்ஷன் பெட்டர் ஆச்சுன்னா கேன் இட் டேக் த சாஃப்ட்வேர் விச் அதர் பீப்புள் டேக்? தட்ஸ் அ கான்செப்ட். திஸ் அ கான்செப்ட் இட் இஸ் தேர் இன் வெஸ்டர்ன் மெடிசன் ஆல்சோ, பட் தே டோன்ட் ஹாவ் சொல்யூஷன்ஸ்.
ஸோ என்ன மெடிசன் யூஸ் பண்ணால் இது இன்ஃப்ளமேஷனை சரி பண்ணலான்ட்டு அங்கே தான் வி யூஸ் ட்ரெடிஷ்னல் இந்தியன் சிஸ்டம்.